வணக்கம். இன்று இந்த ஹியூஸ்டன் தமிழ்ச் சங்கத்தினுடைய நிகழ்ச்சி பொங்கல் விழாவில் பறை குழுவினர் மிக சிறப்பாக இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை இது பண்ணாங்க. பொதுவாக அந்த பறை என்றால் பறை மட்டும் இருக்கும். ஏன் இன்று சிறப்பு என்னன்னா, உழவை கருப்பொருளாக கொண்டு உழவனுடைய எல்லா 5 நிலைகளையும் காட்டி ஒரு ஏர் உழுது, விதை விதைத்து, நீர் பாய்ச்சி, அறுவடை செய்து, கதிர் அடிக்கிற அந்த 5 பருவங்களையும் ரொம்ப அழகா நேர்த்தியாக அவங்க காட்டிய விதம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் இது கூட மற்றதெல்லாம் புலியாட்டம் அதெல்லாம் மற்றெல்லாம் சேர்த்து ரொம்ப இயற்கையா அமைச்சிருக்காங்க. சிறப்பு இது. வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஹியூஸ்டன் தமிழ் சங்கத்துல பொங்கல் திருவிழா கொண்டாடினாங்க. இதுல நம்மளுடைய ஹியூஸ்டன் பறைக்குழு ஒரு அமேசிங்கான ஒரு நாடகம் போட்டாங்க. everyone was excited and it was amazing. அதுல முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன சொல்லணும்னா, அந்த அக்ரிகல்ச்சர்ல ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அழகா அந்த பறை நாடகம் இசை போட்டு சொல்லி கொடுத்தாங்க. That was really amazing. I don't have words to explain. ஆனா this is great and we all should learn more about விவசாயம் and பறை குழு பத்தி. பறை music was so energetic and everybody danced and this is amazing and thank you for all the effort and it is great. வணக்கம், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கிரேட்டர் ஹியூஸ்டன் தமிழ் சங்கம்ல இருந்து பேசுறோங்க. என் பேர் விஜயச்சந்திரன், என் மனைவி காஞ்சனா. இன்னைக்கு பெரிய நிகழ்ச்சி நடக்குதுங்க கேடி டெக்ஸஸ்ல. அதுல தங்கராஜ் அவங்களுடைய ப்ரோக்ராம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பறை பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இதுல சிறப்பம்சம் என்னன்னா, ஃபார்மிங்கை பத்தி அதோட ஸ்டேஜஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப அழகா பெர்ஃபார்மன்ஸ்ல இது பண்ணாங்க. ஜஸ்ட் வெறும் அது மியூசிக்கல் அப்படின்ற மாதிரி இல்லாம ஃபார்மிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதோட இது என்னன்றது ரொம்ப அழகா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரியலி இட் வாஸ் அமேசிங். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப இருக்கிறது கிரேட்டர் ஹியூஸ்டன் தமிழ் சங்கம் நடத்தும் ஒரு பிரம்மாண்டமான பொங்கல் விழால இருக்கிறோம். ஸோ நம்மளோட பொங்கல் விழால நம்மளோட ஹியூஸ்டன் பறைக்குழு நம்மளோட அழைப்பை ஏற்று அவங்க இன்னைக்கு அழகா ஒரு பறையில ஒரு நாடகம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்க உள்ள குழந்தைகள் முதற்கொண்டு அதையெல்லாம் ரொம்ப ஒரு ஆர்வமா பார்த்தாங்க. ஏன்னா சம்திங் நியூ புதுசா ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ கரகம், புலியாட்டம் எல்லாமே அந்த பறையோட இன்கார்பரேட் பண்ணி அண்ட் ஃபைனலி ஒரு பெரிய வைப் ஒன்று கிரியேட் பண்ணி இங்க இருக்கிற எல்லாரையும் புல் பண்ணி டான்ஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப அழகா சிறப்பா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருந்தது. ஸோ எங்களோட கிரேட்டர் ஹியூஸ்டன் தமிழ் சங்கம் அவங்களோட சார்பாக நம்மளோட ஹியூஸ்டன் பறை குழுவிற்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் பக்தலட்சுமி. நான் இந்த பறை இசை குழுவோட இசையை நிறைய இதுல கேட்டிருக்கேன். அவங்களோடதுல எப்பவும் வெறும் இசையை மட்டும் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பொங்கல்ல அவங்க கான்செப்டா அதை பண்ணது ரொம்ப வித்தியாசமா ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொருத்தரையும் அது என்ன பண்றாங்க அப்படிங்கறத எப்பவும் நார்மலா வாசிக்கும் போது இது வாசிப்பாங்க, நம்ம எங்க இருந்தாலும் கேட்கணும். இவங்க ஒரு கான்செப்ட் பண்ணும்போது அது கிட்டக்க ஒவ்வொன்றத்தையும் சொல்றாங்கும் போது கிட்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே அதை தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. அதை அவங்க ஆக்ஷனோட பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால எல்லாருக்கும் இது புரியறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. வணக்கம்ங்க. இந்த பறைக்குழு நம்ம பொங்கல் திருவிழால அட்டகாசம் பண்ணிட்டாங்க. சும்மா உள்ள போது கலக்கிட்டாங்க. அதுவும் தீமை பிடிச்சி, விவசாயன்ற தீமை பிடிச்சி நல்லா சூப்பராக பண்ணாங்க. எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. க்ரௌட் வைப் செம்மையா இருந்துச்சு. அதுதான் நம்ம பொங்கல் விழாவையே நல்லா கட்டுச்சு. ஸோ மீண்டும் இந்த வருஷம் அது பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நன்றி. வணக்கம், என் பேர் கீதா கார்த்திக். நான் இன்னைக்கு ஹியூஸ்டன் தமிழ் சங்கம் நடத்திய பொங்கல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன். வி ஆர் பிளஸ்ட் டு சி டுடேஸ் பறை ஈவெண்ட். ஒரு பெரிய குழு நடத்தினாங்க இந்த ஃபங்க்ஷனில். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நிறைய பெண் குழந்தைகள் பறை ப்ளே பண்ணாங்க. அது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் கடல் கடந்து அவ்வளோ உற்சாகமாக பண்ணுறது பெரிய விஷயம். புனிதாவோட கரகாட்டத்தையும் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குறிப்பாக அந்த கடைசியில் ஒரு என்டையர் ஸ்டேஜே ஆடிட்டோரியத்தையும் மேலே கொண்டு வந்துட்டார் அவரு. அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ஈவெண்ட் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. புனிதா தங்கராஜன் ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. கரகாட்டம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழுவா புனிதா தங்கராஜும் சேர்ந்து பண்ண ஹியூஸ்டன் பறை குழு சூப்பரா இருந்துச்சு.